வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை போலீசாரால் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த பட்டியலின இளைஞர் ஆகாஷ் உயிரிழந்த சம்பவம் தமிழகத்தில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. ஆகாஷ் மரணத்திற்கு நீதி கோரி மதுரை ராமேஸ்வரம் 4 வழிச்சாலையில் உறவினர்கள் 3வது நாளாக ரோடு மறியலில் ஈடுபட்டுள்ளனர். பிரேத பரிசோதனை முடிந்து மதுரை அரசு ராஜாஜி ஹாஸ்பிட்டலில் ஆகாஷ் உடல் வைக்கப்பட்டுள்ளது. உடலை வாங்க உறவினர்கள் மறுத்துவிட்டனர். சிவகங்கை கலெக்டர், எஸ்பி உள்ளிட்டோர் சுமூகமாக பேசி முடிக்காததால் மதுரை, பரமக்குடி உள்ளிட்ட பல ஊர்களிலும் போராட்டம் நிகழ்கிறது. ஹைகோர்ட் மதுரை கிளை நீதிபதிகள் மறியல் போராட்டத்தை விரைந்து முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என அறிவுறுத்தினர். சாலை மறியலால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் ராமேஸ்வரத்திற்கு செல்லும் டூரிஸ்டுகள், யாத்ரீகர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். +2 தேர்வு நடைபெற்று வருவதால் தேர்வுகளுக்கு செல்ல முடியாமலும் மாணவர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் பாதிப்புக்கு உள்ளாகி வருகின்றனர். சிவகங்கை மாவட்ட நிர்வாகம் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தினர். பார்க்காத படையெடுப்பா, திமுக பார்க்காத மிரட்டலாம். இங்க எப்பவுமே நாங்க தான், எங்க மண்ணில நாங்க தான் ஜெயிப்போம், நாங்க மட்டும்தான் ஜெயிப்போம். திருச்சி, சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சிறுகனூரில் திமுகவின் 12வது மாநில மாநாடு நேற்று நடைபெற்றது. மாநாட்டுப் பணிகளில் அரசு இயந்திரங்கள் மறைமுகமாக பயன்படுத்தப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. கூட்டத்தை காட்ட பணம் கொடுத்து அரசு பஸ்கள், வாகனங்களில் மாநாட்டுக்கு பொதுமக்கள் அழைத்து வரப்பட்டதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சுமத்தினர். மாநாட்டில் முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்று உரையாற்றிவிட்டு பின்னர் விமானம் மூலம் சென்னை திரும்பினார். மாநாடு நிறைவடைந்த பின்னர் மாநாட்டிற்கு வாகனங்களில் வந்தவர்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்பினர். ஒரே நேரத்தில் அனைவரும் புறப்பட்டுச் சென்றதால் திருச்சி, சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதனால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். நெரிசலை கட்டுப்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுக்காததால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகினர்.
கற்றல் இடைவெளியை சரி செய்ய கடந்த 2021ஆம் ஆண்டு இல்லம் தேடி கல்வி திட்டம் துவங்கப்பட்டது. மதுரையில் இத்திட்டத்தின் கீழ் 600க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் பணியாற்றி வருகின்றனர். கோவிட் காலத்திலிருந்து கல்வி பணிக்காக முழுமையாக பணியாற்றி வருகின்றனர். தற்போது 5 ஆண்டுகள் கடந்த நிலையில் தங்களின் ஊதியத்தை உயர்த்தி பணியை நிரந்தரமாக்க வேண்டும் என கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். மாவட்டத்துல மொத்தம் 15 பிளாக் இருக்கு சார். அந்த 15 பிளாக்ல ஐடிக்கு ஆரம்பிச்சதுல 5000 சம்திங் நாங்க இருந்தோம் சார். இப்போ கரண்டா லாஸ்ட் இயர்ல 523 பேர் நாங்க இப்ப கரண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். கொரோனா காலகட்டத்துல பிள்ளைங்க படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாம மாணவர்களுக்கு அந்த கட்டத்துல பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம போன பிள்ளைங்க எல்லாரையும் நாங்க கோஆர்டினேட் பண்ணி அவங்கள படிக்கிறதுக்கு ஆர்வத்தை தூண்டுறதுக்காக நாங்க ஈவினிங் கிளாஸ் எடுக்கிறோம் சார். 2 or 3 hours நாங்க எடுக்கிறோம். அந்த எடுக்கிறதுக்கு கவர்மெண்ட்ல இருந்து எங்களுக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை கொடுக்குறாங்க. 5 வருஷமா நாங்களும் ஒர்க் பண்ணிட்டோம். இப்ப எங்களோட கோரிக்கை என்ன அப்படின்னு சொன்னோம்னா, நாங்க இன்னும் வருங்காலத்துல எங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்திக்கிறதுக்கு கவர்மெண்ட் ஜாப் ஏதாவது ஒண்ணு இருந்ததுன்னா எங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும், அப்படின்னு சிறப்பா இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம் சார். அடையாள அட்டையுடன் அதிகாரப்பூர்வமாக பணியாற்ற வாய்ப்பு வழங்க வேண்டும் என கலெக்டர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்துள்ளனர். சார், இது பள்ளி கல்வித்துறை மூலமா தான் இந்த திட்டம் வந்தது. நாங்க கிட்டத்தட்ட 5 ஆண்டா வேலை பார்த்துட்டு இருக்கோம். மகளிர் உரிமை தொகை போட்டிருக்கோம், MSIDல இருக்கிறோம், புதிய பாரதத்துல இருக்கிறோம், காலை உணவுல இருக்கிறோம். எல்லா திட்டங்கள்லயுமே இருந்துமே எங்களுக்கு ஒரு நிரந்தர பணி வேணும். எங்களோட கோரிக்கை இது. அதே மாதிரி இல்லம் தேடி கல்வியில ஒர்க் பண்றவங்க, BEd முடிச்சிருக்கிறாங்க, டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கிறாங்க, எல்லாருக்குமே ஆசிரியர் சிறப்பு தகுதி தேர்வு வைக்கிறாங்க. எங்களுக்கும் அந்த வாய்ப்புகள் வேணும் சார், கண்டிப்பா வேணும். எந்த துறையில இருந்தாலும் சரி, எந்த பணியா இருந்தாலும் சரி எங்களுக்கு கொடுக்கணும். இதுதான் எங்களோட கோரிக்கை. மதுரை மாவட்டத்துல இப்ப கிட்டத்தட்ட 600 தன்னாளருக்கு மேல இருக்கிறோம் சார். இதுல அவங்க எக்ஸாம் வச்சு ஒரு சில பேரை தான் எடுக்கிறாங்க. ஏதாச்சும் ஒரு உதவிக கண்டிப்பா செஞ்சு ஆகணும். இது நேரடி பார்வை, கலைஞரோட ஸ்டாலினோட நேரடி பார்வையில இது நடக்கிறது. இதை நீங்க கொண்டு போன எங்களுக்கு எல்லாத்துக்குமே இது ரீச் பண்ணணும் சார். தங்களின் கோரிக்கையை முதல்வர் ஸ்டாலின் நிறைவேற்றுவார் என நம்பிக்கை தெரிவித்தனர். நாகர்கோவில் SBI வங்கி வடசேரி கிளையில் மேனேஜர் சுப்பிரமணியன் வடசேரி போலீசில் புகார் மனு அளித்தார். அதில் வங்கியில் 3 மாதங்களுக்கு ஒருமுறை நகைகளை சோதனையிடுவது வழக்கம். அதன்படி நடத்தப்பட்ட சோதனையில் போலி நகைகளை அடகு வைத்து மோசடி நடந்திருப்பது தெரியவந்தது. விசாரணையில் வங்கியில் தற்காலிக நகை மதிப்பீட்டாளராக பணிபுரிந்த தக்கலை கீழ்கல் குறிச்சியை சேர்ந்த ரெகுவரன் மோசடியில் ஈடுபட்டது உறுதியானது. அவருக்கு வயது 36. 2 கோடி ரூபாய் மதிப்பிலான போலி நகைகளை அடகு வைத்து பணம் பெற்றுள்ளார். அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனுவில் குறிப்பிட்டிருந்தார். நகை மதிப்பீட்டாளர் ரெகுவரனை வடசேரி போலீசார் கைது செய்து விசாரிக்கின்றனர்.